ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நீங்கள் பார்க்க சொன்னதுக்கு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மர்டர் மிஸ்ட்ரி இதுவங்க பார்க்க போகிறோம். எல்லாம் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ புரிஞ்சுதான் மட்டும் சரி. இந்த இன்ட்ரோ போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு இந்த மாதிரி பேசி. ஏன்னா என் சேனல் வந்து ஃபஸ்ட்டு டெர்மினேட் ஆகிடுச்சிங்க. அந்த சேனல் வந்து அப்புறம் நான் இன்னொரு சேனல் உருவாக்கினேன். ஆனால் அந்த சேனல் வந்து லாஸ்ட் ஆகிடுச்சு. அதாவது தொலைஞ்சி போச்சுங்க. இந்த சேனல் வந்து போயிடுச்சு. ஏன்னா என் ஃபோன் வந்து உடஞ்சி போனதுனால அந்த சேனல் வந்து போயிடுச்சு. அப்புறம் இப்போதைக்கு இந்த சேனல் தான் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணுறேன். இதை வந்து லாஸ்ட் வரைக்கும் வச்சிருப்பேன்னா பார்க்கணும். இல்லைனா வந்து இன்னொரு சேனல் தான் ஓப்பன் பண்ண வேண்டியதுக்கு பரவாயில்ல வச்சிருப்பேன்னு தோணுது. சரி வாங்க பரவாயில்ல பேசாமல் வீடியோ போகலாம். ஓகே, இப்போது நான் தான் இங்கே மர்டர்னு வந்திருக்கு. நான் எல்லாரையும் கொண்டாகணுங்க. ஆனால் என்ன யாருக்கும் தெரியாமல் ஐயோ என்னடா போகும்போதே போட்டு போயிட்டான். ஜஸ்ட்டு மிஸ்ட்டுங்க. என்னத்துக்கு முன்னாடி போயிருந்தேன்னா நான் செத்துருப்பேன். அப்புறம் அவங்க வின் ஆயிருப்பாங்க. பார்ப்போம். ஓகே, என்ன ஆகுது நம்ம பார்ப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த இடம் ஏதோ ஒரு இருக்குது. அங்கே ஒரு ஓட்டகுதே உள்ளே போயிடலாம். அப்பாவி கரெக்டாக நல்ல வேலை கரெக்டாக விழுந்துட்டோம். அவன் அப்படிக்கா போயிருக்கான். இல்லை திரும்ப போகிறான். அப்படியே போட்டேன்னா என்னங்க தெரியுது. அது அப்படிக்கா வந்து பார்க்கும்போது தெரியுது. போயிட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கொண்டுடலாமா வேணாமா? சுட்டுட்டாங்க அவன் அப்போவே. என்ன என் ஹார்ட்டு ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டு இருக்கேன். எப்பா ஜஸ்ட்டு மிஸ்ட்டு இன்னும் ஒரே ஒரு ஹார்ட்டு தாங்க நின்றுட்டு இருந்தது. அதுக்குள்ளே செத்துருப்பேன் ஒரு செகண்டில். ஓகே, கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணுவான். அப்படிக்கா போயிருக்கான். திரும்ப இப்படிக்கா போகிறத பார்த்துட்டு பார்ப்போம். ஓகேங்க, அவன் வந்து இப்படிக்கா வந்திருக்கான். இப்போதைக்கு அவன் அப்படிக்கா உள்ளே போனோடனே அவனை போய் பின்னாடி போய் கொண்டுடலாமா? எனக்கு தெரிஞ்சு கொண்டுலாம் தான் தோணுதுங்க. இங்கே இருந்தால் என்ன ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஓகே, வெளியே போவோம். இந்த பக்கம் என்ன இருக்குது? ஒரு ஏலியன் தாங்க இருக்குது. இங்கே பக்கம் வந்தோன்னு வச்சுக்கோம், அவ்வளோதான் முடிச்சு விட்ருவான். நம்ம ஃபஸ்ட்டு இவனை கொள்வோம். டேய் என்னடா, அவ்வளோதாங்க முடிச்சு விட்ருவோங்க அவனை. ஃபஸ்ட்டு அவனை முடிக்கணும். தூக்கிப்படு கத்திய. என்னங்க சாக மாட்டேங்கிறான். ஓ ட்ரிக்கு குதிச்சு போகிறாருங்க அவர். ஓகே, எப்படியாவது போயாகணும். என்னங்க அங்கே இங்கே அடிச்சு அவனை மிஸ் பண்ணிட்டேங்க. சே இன்னொரு பொண்ணு வரா. ஐயோப்பா டேய், திரும்ப 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 நான் எங்கேயோ இடிச்சிட்ருக்கேன். மற்ற மாடுறத விட நான் ரொம்ப ஸ்லோ. கொண்டுட்டேங்க கடைசியா. இல்லை நான் கொல்ல. அந்த ஷெரீஃப் வந்து இவ்வளோ கொன்று அவனும் செத்துட்டான், இவ்வளோ செத்துட்டான். இப்போ எவன் இந்த பக்கம் வரானோ அவன் தாங்க காலி. முடிச்சா படா. ஐயோ எத்துறாங்க ஓடல முடிச்சு விட்ருவாங்க. என்னாச்சு? முடிஞ்சு போச்சு. ஏவா எனக்கு நெட்லாக் ஆகிடுச்சிங்க ஒரு செகண்டில். என்னன்னு தெரியல, ஒரு ஸ்டக் ஆகிடுச்சி. கேம் மட்டும் இல்லை, ஃபோனே ஸ்டக் ஆகிடுச்சு. சரி பார்ப்போம் இன்னொரு வாட்டி என்ன ஆகுதுன்னு. நெக்ஸ்ட்டு மேட்ச் ஆடி பார்ப்போம். மர்டர் மிஸ்ட்ரி ஆடியே ரொம்ப நாள் ஆச்சுங்க. அது எப்போ விளாட்டு போனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விளாட்ருப்பேன். இப்போ தான் திரும்ப விளையாட ஆரம்பிக்கிறேன். ஓகே, நம்ம பார்ப்போம். ஓகே, அது என்ன இடம்? ஏலியன் பேசி மாதிரி. அந்த வீடு இருந்தது, அந்த இடம் தானே இது? ஓகே சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கொஞ்சம் ஃபீவர். அதனால தான் வந்து இரும்பு வருது. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கூடாது. நடுவில் வரும் அந்த மாதிரி தான். ஓகே, இப்போ நம்ம திரும்ப வந்து கேமை விளையாடலாம். இங்கே இப்போ புதுசாக ஈவெண்ட்லாம் வந்துருக்குதுங்க. நான் பார்த்தேன் நிறைய. என்னடா கீழே அது மேலே ஸ்பேஸ் ஆகுது. எனக்கு நெட்டு கிடைக்குதுங்க சரியா. டவரே இல்லைங்க இந்த இடத்துல. அதனாலங்க கவலைப்படாதீங்க, கொஞ்சமாக நம்ம விளையாடிப்போம். இந்த வாட்டி நான் இன்னசென்ட்டு. இந்த வாட்டி நம்ம வந்தால் நல்லா இருந்திருக்கும். ஷெரீஃப் வந்தால் நல்லா இருக்குங்க. ஆனால் ஷெரீஃப் வந்தால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். எல்லாரையும் சுட்டு விளையாடலாம்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தரை சுட்டால் நம்ம செத்துருவாங்க. இன்னசென்ட்லாம் நல்லா சுட்டுனா செத்துருவோம் நம்பவே. ஓகே இப்போ நம்ம இங்கே என்னடா ஏதோ ஸ்பேஸ்ஷிப் மாதிரி இருக்குது. இது ஏலியன் அப்டேட் நினைக்கிறேனுங்க எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு விளையாடி. அது ஏலியன் அப்டேட் தான் இப்போது. எதுக்கு ஹாலோவின் அப்டேட் அப்போ ஏலியன் போட்டிருக்காங்க தெரில. இன்றைக்கி நேற்று ஹாலோவின்ங்க நான் வீடியோ போடுறது எப்போ வரும்னு எனக்கே தெரியாது. இந்த வீடியோ வந்து நான் அக்டோபர் 30 வந்தாங்க எடுத்தேன். நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது கொண்டுட்டா. என்னை கொன்று அவனை சுட்டாச்சு. ஓகே புரிஞ்சு போச்சு. எப்படியோ சுட்டு காலி பண்ணியாச்சுல, அது வரைக்கும் சந்தோஷம்.
அடுத்த வாட்டி மர்டர் வந்தால் நல்லாயிருக்கும், இல்லை ஷெரீஃப் வந்தால் நல்லாயிருக்கும். ஷெரீஃப் வந்து அசால்ட்டாக சுட்டலாங்க, எவன் மர்டர்ன்னு கண்டுபிடிச்சி, அது நல்லாயிருக்கும். ஓகே ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே இந்த ஈவெண்ட்டோ கத்தி பயங்கரமாக இருக்குது. அடப்பாவீங்களா, இது ரோபாக்ஸா? சரி, அப்படி அங்கே தான் ஏரியன் இந்த மாதிரி இருந்தது, அதை போய் பார்ப்போம். இதான் ஈவெண்ட் நினைக்கிறேன். ஆமாம், பேட்டில் பாஸு, மிஸ்ட்ரி பாக்ஸு, கெட் கரன்சியா. இதுவும் ரோபாக்ஸ் தாங்க எல்லாம். அங்கே பார்த்தோமே அதுதான் இதுவும். சரி, ஐட்டம் பேக், லீடர் போர்ட், ஹாலோவின் 2025. அங்கே ஏதோ நம்மளுக்கு ஏதோ ஏலியன் மாதிரி குட்டியாக கச்சிது, அது என்னென்னு தெரில. சரி, அதை வாட்டி பார்ப்போம். இதோ பாருங்க, ஏலியன் மாதிரி ஏதோ கச்சிருக்கு. ஓ, இந்த வாட்டி நான் மர்டர் தானா? ஆனால் கஷ்டப்பட்டு எப்படி தான் ஆடினாலும் நம்ம தோற்று தான் போகிறோம். ஏன்னா நான் அவ்வளோலாம் மர்டரில் ஆட மாட்டேங்க, நான் எப்போவுமே இன்னசென்ட் தான் வருவோம். இப்போ மட்டும் ஏன் மர்டர் அப்படியே கொட்டுறாங்கன்னு தெரியல எனக்கு மட்டும். சரி, விளாடி பாட்டுருவோம். எப்படி இருந்தாலும் எனக்கு என்ன காசா பணமா, விளாடுவோம். இப்போ எங்கே எவனாவது வந்து அந்த பொண்ணு நம்மளை பார்த்துச்சுங்க, ஒரு வேளை நீ தான் மர்டர் வைக்குமோன்னு. எவனுக்குமே சந்தேகம் வராத மாதிரி இருக்கணும். கத்தியை கையில் வச்சுட்டேனே, ஐயோ பார்த்துருக்குமே. இப்போ போய் கொன்ற வேண்டியதுதான், அந்த பக்கம் போயிட்டு கொன்று. ஏங்க அந்த பொண்ணு மேலே கத்தி போட்டுதானப்பா, சாகவே மாட்டேங்குது. ஒரு வேளை எனக்கு தான் நெட்லாகா, கத்தியை கூட தூக்கி போட முடியல, என்னாச்சு? சே, இந்த டவர் இல்லாத இடத்துல போயிட்டு உட்காந்து பாருங்க, என் தப்பு. இங்கே பாருங்க, இவ தான் வந்து ஷெரீஃப் போல் எனக்கு தெரிஞ்சு. ஷெரீஃப் இவ இருக்காது எனக்கு தெரிஞ்சு, எவனோ திறப்பான். அது ஓகே, நம்ம என்ன பண்ணுறது? இங்கேருந்து எல்லாம் ஓடுறாங்க, நான் தான் வந்து மாட்டுறேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்கே ஒருத்தர் செத்து போய் கிடக்குறான், அவனை கூட தொட்டாலும் செத்து போகல, கீழே வந்து கிடக்குறான், அவனை கூட தொட்டாலும் ஒன்றும் ஆக மாட்டேங்குதுங்க. என்னங்க எல்லாம் நின்ட்டாங்க ஃப்ரீஸ் ஆகிட்ட மாதிரி. அனுப்புவாங்க, எனக்கு நெட்டில் ஆகுங்க, செம்ம நெட்டாக ஆகுது எனக்கு. அனுப்புவாங்கடா, இந்த கேமும் நான் வந்து முடிக்க முடியாது போல். சரி, நான் அப்படியே போயிடலாம். நானே போகலான்னு பார்த்தாலும் இவங்களாம் விடவே மாட்டேங்கிறாங்க. எங்கள் நிறைய சேனல்லாம் எடுத்துப்போம், அப்போ தான் வந்து நம்ம ஈவெண்ட்டில் வந்து நிறைய எடுக்க முடியும். இங்கே வந்து போகிறான், குத்திடலாமா தோணுது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் என்னால் குத்த முடியலையே, நெட்லாக் ஆச்சே. சரி, இந்த வேன்குள்ளே போயிடலாமான்னு பார்க்குறேன். ஓகே ஓகே, இங்கே ஒருத்தி சுற்றிட்டு இருக்காங்க, ஆனால் யாரையும் குத்த முடியலையே. மேலே யாரும் இருக்காங்க, பார்ப்போம். ஆஹா, ஒன்றுத்தையும் வந்து மேலே கூட போக முடியாது. இங்கே ஒருத்தர் சுற்றிக்கிட்டு தாங்க இருக்கான், ஆனால் என்னால் வந்து கொல்ல முடியல, என்னன்னு தெரில. சரி, இந்த வேன் கூட போயிடலாமா? எனக்கு தெரிஞ்சு போயிடலாம் தான் தோணுது. சரி, போயிட்டு கதவு சாத்திக்கலாம். எவனாவது கதவு தோணே பூம் அப்படிங்கிற பயமுத்தலாமா எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இதான் நல்லது. எவனாவது திறக்கட்டுமே, வந்து குத்திடுறேன். இந்த மாதிரி கத்தியை வெளியே காமிச்சிருந்தா எப்படா குத்த முடியும்? போயிடலாம் வெளியிலேயே. எல்லாம் பார்த்துருப்பாங்க நான் உள்ளே போயிருப்பேன்னு, அதனால தான் உள்ளே வர வைப்பாங்க. அந்த டனக்குள்ளே எவனும் குதிச்சா மாதிரி இல்லை. இருக்காங்க, குதி, ஓடு. ஓடுறாங்க, எனக்கு பயந்து ஓடுறான். ஓடுறா. அந்த பக்கம் எவனோ வர மாதிரி இருக்குது. அங்கே எவனோ நிற்கிறாங்க. வா குத்துறா. நெட்லாகு எவ்வளோ பெரிய நெட்லாகு. ஏய் புதும் நாங்கள் டைம் அப்போ ஆகிட போகுதுங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் போயிட்டா அப்புறம் நம்ம இந்த கேமை முடிக்க முடியாது, எவ்வளோயும் கொல்ல முடியாதுங்க. இந்த மாதிரி போயிருந்தா டைம் போயிட போகுது, பார்த்து டக்குன்னு டக்குன்னு கொள்ளு. நினச்சா மாதிரி டைமாக போயிடுச்சுங்க. நமக்குன்னே வருவீங்கடா. ஸோ இந்த கேம் கொஞ்சம் கஷ்டமாக தான் ஆகுதுன்னு சொல்ல மாட்டேங்க, ஏன்னா எனக்கு தான் நெட்டில் ஆகுது. கவலைப்படாதீங்க, இனிமேல் டெய்லியும் நான் வீடியோ போடுறேன், பார்க்குறேன். டெய்லி வீடியோ போட முடிஞ்சால் போடுறேன், இல்லைனா வந்து வாரத்துக்கு 2 நாள் 3 நாளாவது போட்ட பார்க்குறேன். சரிங்க, இதோட இந்த கேம் முடிச்சுக்கலாங்க. ஏன்னா இப்போ எனக்கு லக்கே இல்லைங்க, அதனால் அந்த கேமில் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.